அவங்க போராட்டம், அந்த போராட்டத்துக்கு நாங்க இந்த ஸ்பேஸ் குடுத்திருக்கோம். எந்த அதே ஸ்பேஸ் கடந்த ஆட்சியா இருந்தா கொடுக்க மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு நீங்க போராட கூடாது. இப்ப அப்புறப்படுத்துறாங்க போலீஸ அது வச்சு. நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அவங்களுக்கு வேற இடம் கொடுங்க போராட்டம். ஏன்னா முக்கியமான சாலை அது. அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் மாட்டோம். அவங்க என்ன கேக்குறாங்க? இடம் கேட்கலங்க. அவங்க என்ன கேக்குறாங்க? அவங்க கோரிக்கையை கேக்குறாங்க. அவங்க வாங்கிட்டு இருக்க 23,000 சம்பளத்தை 15,000 ரூபாய் குறைக்கிறீங்களே, வயிற்றுல அடிக்கிறீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இந்த கால சூழலுக்கு சம்பளத்தை குறைச்சி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டுக்கு வந்து தாரவாத்து கொடுக்குறீங்கன்னா இதோட கேவலமானது இருக்கா? கம்யூனிஸ்ட் எல்லாம் கூட இருக்கு. கம்யூனிஸ்ட் எனக்கு எந்த அடிப்படையில் கூட இருப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? நாங்க தொழிலாளர்களுக்குள்ள கொடுப்போம், தொழிலாளர்கள் பின்னாடி நிற்போம், பாதிக்கப்பட்டவர்கள் பின்னாடி நிற்போம். போன ஆட்சியில வந்து வாய்ச்சவட எல்லாம் பேசுறீங்களே, இப்ப உங்களோட நிலைமை என்ன? சந்திச்சிருக்குதுல. இதையெல்லாம் வரும் தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் காலியாக போறீங்க. அதான் அவங்க என்ன பண்றாங்க? துப்புரவு தொழிலாளர்கள் நாளைக்கு நம்ம கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய இடத்தைய மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நிற்கிறாரு. போய் அவரை போய் சந்திக்கிறாங்க. அவர் சொல்ற கனத்த இதயத்தோட நான் பாக்குறேங்க. உங்களை நீங்க பண்ணக்கூடிய விஷயம் வந்து கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு நாளைக்கு வந்து 2026 அதையே தான் ஏன் இங்க வரலாம் இல்ல சார். அவர் வர்றதுனால பல பிரச்சனைகள் எழும்ன்றது நீங்க சொல்றீங்க. சென்னை சென்ட்ரல் நீங்க திருப்பி இல்ல திருப்பி சார், ஏன் வரல? ஆமா, வரணும். நீங்க வந்து சார், திமுக காரர் இருங்க. மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வேணா கொடுத்துடலாம் திமுக. நான் கேக்குறேன் சார், ஏன் உதயநிதி வரல?